12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குரிய ஜூன் மாத தேர்வுக்கான ஒரு மாதிரி வினாத்தாள் இது. 50 மதிப்பெண்களை கொண்ட இந்த வினாத்தாளில் முதலாவதாக பலவுள் தெரிக என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இது 8 கேள்விகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மிகவும் எளிமையான கேள்விகளாக இருந்தாலும் புத்தகத்தினுடைய உள்பகுதியிலிருந்து இதில் கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. இரண்டாவது பகுதியாக இடம்பெற்றிருப்பது குருவினா. குருவினாவை பொறுத்தமட்டில் எவையேனும் 3னுக்கு மட்டும் விடை தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றிய குறிப்பு இது முதல் இயலினுடைய உரைநடை பகுதியில் உள்ளது. மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. விரிபெறும் தமிழர் மேன்மை இதுவும் முதல் இயலில் உள்ளது. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. கடந்த ஆண்டு இறுதி தேர்வில் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் என்ற இந்த கேள்வியும் மிகவும் முக்கியமான கேள்வி. அடிக்கடி தேர்வுகளில் கேட்கின்ற ஒரு கேள்வி. மிகவும் எளிமையான விடையாக இதற்கு விடை இருக்கும். அடுத்ததாக இருக்கின்ற பகுதி விடியல் வனப்பு. இந்த இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுத வேண்டும். மிகவும் எளிமையான கேள்வியாக இருக்கிறது. 3 கேள்விகள் 6 மதிப்பெண் இதற்கு விடையாக இருக்கின்றது. அடுத்த பகுதியாக இடம்பெற்றிருப்பது எவையேனும் 2னுக்கு மட்டும் விடை தருக என்ற பகுதி இருக்கின்றது. இதில் 4 மதிப்பெண் கேள்வி இது. இதில் உரைநடையிலிருந்தும் செய்யுளிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் இடம் சுட்டி பொருளுக்கு என்கின்ற இந்த கேள்வி தண்டி அலங்காரம் பகுதியில் இருக்கின்றது. மிகவும் முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கின்ற கேள்வி. அதே போன்று வரலாற்று ஆய்வுகள் மயிலை சீனி வெங்கடசாமியுடைய வரலாற்று ஆய்வு என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. இதில் இருக்கின்ற 3 கேள்விகளையும் நீங்கள் படித்து கொண்டீர்கள் என்றால் வருகின்ற முதலாம் இடைப்பருவத் தேர்வு ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எனவே இந்த கேள்வியை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஏதேனும் 1னுக்கு மட்டும் நெடுவினா என்கின்ற பகுதி இருக்கின்றது. இதில் மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்கின்ற அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்விதான். அடுத்ததாக பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. மிக எளிமையான ஒரு கேள்வி. இந்த கேள்வியையும் நீங்கள் படித்து வைத்து கொண்டீர்கள் என்றால் வருகின்ற முதல் பருவத்தினுடைய முதல் இடைத்தேர்வுக்கு இந்த கேள்விகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேள்வித்தாளில் இருக்கின்ற கேள்விகளை நீங்கள் புரிந்து இதற்கான விடைகளை தெரிந்து வைத்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு வருகின்ற முதல் இடைப்பருவத் தேர்வுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இவையெல்லாம் மொழிபெயர்ச்சி கேள்விகள். இவையெல்லாம் மிகவும் எளிமையான கேள்விகள். அதே போன்று இலக்கண கேள்விகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மிகவும் எளிமையான கேள்வி. இந்த வினாத்தாளை பார்த்து அதற்குரிய விடைகளை நீங்கள் தெரிந்து படித்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் வருகின்ற முதல் இடைப்பருவ தேர்வுக்கு அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். இதே போன்று முதல் இயலுக்குரிய 2வது வினாத்தாள் மிக விரைவில் அப்டேட் செய்யப்படும். அதையும் நீங்கள் பார்த்து அதற்குரிய விடையையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.